ஸ்கூல்ல அடுத்த வாரம் டூர் போறாங்க. யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்டாங்க. நானும் வரேன்னு சொன்னேன் மிஸ் கிட்ட. சரி உனக்கு தேவையான இதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு மிஸ் சொன்னாங்க. நாங்கள் போகும்போது ஊட்டிக்கு. ஊட்டி ரொம்ப குளிராக இருக்குன்னு சொன்னாங்க. குளிருக்கு என்ன வேணும்? குளிருக்கு ரெயின் கோட் வேணுமா இல்லை ஸ்வெட்டர் வேணுமா? ஸ்வெட்டர் தான் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸ்லிப்பர் வேணுமா ஷூ வேணுமா? பீச்சில் போய் விளையாடுறதுனா ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். ஆனால் ஊட்டிக்கு போகிறோம், மலை மேலே ஏறணும், அப்போ ஷூ தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த ஊட்டிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு? லிஸ்ட்டு போட்டா லிஸ்ட்டு நீளமாக போகுது. அப்போ சாபத் ஸ்கூலில் இந்த ஆண்டி சொன்னாங்க, நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு ஹெவனுக்கு போகணும்னு. அப்போ ஹேண்ட் போடுறது என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும்? அந்த லிஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்குமோ தெரியலையே. நினைச்சாலே தலை சுத்துது. ஆனால் ஊட்டி கூட நம்ம எல்லாரும் நம்ம டீச்சரை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஹெவனுக்கு யாரை கூட்டிகிட்டு போவா? ஜீசஸ் வந்தாதான் ஹெவனுக்கு போக முடியும். ஆனால் பழைய காலத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்க கூட வனாந்தரத்தில் இருந்தப்போ ஆண்டவர் அவங்க கூடயே இருந்து அவங்க வழி நடத்தி கூட்டிகிட்டு போனாடாமா. அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்ல. அது எப்படின்னு எனக்கு பார்ப்போமா? இந்த வாரமே 11 பாடத்தை படிக்க போகிறோம். பாடக்க போகும்போது ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இந்த பாடம் படிப்போம், எங்கள் கூட இருங்க, நல்லா படிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு தேவன் வழி நடத்துகிறார். இந்த வாரம் பாடத்தோட வசனம் யோவான் 14:3 எடுக்கப்பட்டிருக்கு. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எங்களிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் கூட நமக்கு எப்பவும் நித்தியமா சந்தோஷமா வாழப்படும். ஆண்டவர் வழி நடத்துவாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமா வழி நடத்தி வந்தார். ரொம்ப வருஷமா அவங்க எகிப்து தேசத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தோட ஓரம் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க அந்த தேசத்துக்குள்ள போக வேண்டியதான். மோசேக்கும் அவங்க கூடயே போகணும்னு ஆசையா. ஆனா ஆண்டவர் மோசே கிட்ட நீ அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மோசே அந்த ஜனங்களுக்கு ஒரு புஸ்தகத்தை எழுதி அதில் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த எழுதி வச்சார். அந்த புஸ்தகம் இன்னைக்கும் நம்ம பைபிளில் பார்க்கலாம். அது எந்த புஸ்தகம் தெரியுமா? உபாகமம். இந்த புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செய்தாருன்னு எழுதி வச்சார். அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவரை வணங்காம வேற தெய்வங்களை வணங்கினா அவங்களால இந்த தேசத்துல ரொம்ப நாளைக்கு சந்தோஷம் வாழ முடியாது அப்படின்னு எழுதியிருந்தார். போய் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இனிமே என்னால உங்க கூட வாழ முடியாது. யோர்தான் நாடு நீங்க கடந்து போகும்போது நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் இதை கேட்டு கவலையாயிட்டோம். மோசையெல்லாம் நான் என்ன செய்வோம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இப்போ மோசே சொன்னாரு, பயப்படாதீங்க, நான் உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, அவர் உங்க வழி நடத்தி கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொன்னாரு. இப்போ
யோசுவா அப்படின்னு ஒருத்தரை மோசே கூப்பிட்டு, இனிமே எனக்கு பதிலா நீதான் இந்த ஜனங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போகணும். இந்த ஜனங்க ஆண்டவர் கொடுக்குற அந்த புது தேசத்துல வாழ்வாங்க. ஆண்டவர் உன் கூடவே இருந்து உனக்கு உதவி செய்வாரு, அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். இப்போ ஆசாரிகளை கூப்பிட்டார். அவங்க கிட்ட ஆண்டவர் சொன்ன 10 கற்பனைகளையும் எழுதி அவங்க கிட்ட கொடுத்தார். அவங்க எல்லாரும் அந்த கற்பனைகளை படிச்சு கத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு 7 வருஷம் முடியும் போதும் ஒரு பண்டிகை கொண்டாடணும். அது கூறாட பண்டிகை. இது நீங்க எல்லாரும் எகிப்துல அடிமையா இருந்தீங்க, அப்புறம் ஆண்டவர் உங்களை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையும் இனிமே பொறுக்க போற உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுங்க. அப்பதான் அவங்களும் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ஆண்டவர் மோசே கிட்ட, நீ இப்போ எந்திரிச்சு நெபோ அப்படிங்கிற மலைக்கு ஏறிப்போ, அங்க நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மலை மேல ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த புது தேசத்தை மோசேக்கு காமிச்சு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வச்சிருந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மோசே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மலை மேல மோசே சமாதானத்தோட இறந்து போயிட்டு. மோசே மற்ற ஜனங்க மாதிரியே கல்லறைக்குள் இல்லை. ஆண்டவர் மோசைய உயிரோடு எழுப்பி பரலோகத்தை கூட்டிட்டு போயிட்டார். மோசே மாதிரியே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த வேற யாரும் இல்லை. ஆண்டவர் மோசேக்கு விசேஷமான ஒரு திட்டம் வச்சிருந்தார். நம்மளும் அவர் சொல்ற பேச்சு கேட்டு நல்ல பிள்ளைங்கள இருந்தா நம்மளை வழி நடத்தி நல்ல ஒரு திட்டத்தோட நமக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? அதை ஆண்டவர் கீழ்படிங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பாடத்தை இவ்வளோ நேரம் என் கூட சேர்ந்து படிச்சதுக்கு நன்றி. ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த பாடம் படிக்க உதவி செய்யறதுக்கு நன்றி. நாங்கள் நல்ல பிள்ளைங்களா உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் உங்க கூட ஹேவனுக்கு வர உதவி செய்யுங்க. இயேசு வெளியே ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.